வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெஹடி கேஸை நாளைக்கு எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். விஜயா ரோகிணியோட மாமா உண்மையிலேருந்தே மலேசியாவிலேருந்து தான் வரப்போகிறாரு அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. மீனாட்ட கோலம்லாம் போட்டுட்டியா மீனா, அதில் வெல்கம்னு எழுதலையா அப்படின்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. முத்து சொல்கிறாரு, அவர் மலேசியாவிலேருந்து தானே வராரு, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ரோகிணி இப்போ அந்த டுபாக்கூர் மாமாவுக்கு கால் பண்ணுறாங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. ரோகிணியோட அந்த ஃப்ராடு மாமாவும் இப்போது மலேசியாவிலேருந்து வர மாதிரி டிப் டாப்பாக கோட் சூட்லாம் போட்டு காரில் வந்து இறங்குறாரு. ரோகிணி மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஆளை பார்த்த உடனே முத்துவுக்கு சந்தேகம் வந்துடுது. இந்த ஆளை பார்த்தா மலேசியாவிலேருந்து வர மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சந்தேகப்படுறாரு. முத்து இப்போது அந்த மலேசியா மாமாவை நடிக்க வந்தவர்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துட்ருக்கிறாரு. முத்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறாரு அந்த ஃப்ராடு மாமா. ரோகிணியுமே ஒவ்வொரு தடவையும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக பொய் மேலே பொய் சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கிறாங்க. ரோகிணி கொடுத்த பிரேஸ்லெட்டை மனோஜுக்கு அவர் கொடுத்த மாதிரி கையில் மாட்டி விடுறாரு. பிரேஸ்லெட்டை பார்த்த உடனே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோகிணியோட அப்பா எப்போ தான் பார்க்க வருவார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, கூடிய சீக்கிரமாகவே ரோகிணியை வந்து பார்க்குறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி சமாளிக்கிறாரு அந்த ஃப்ராடு மாமா. கடைசியாக யார்கிட்டையும் மாட்டிக்காமல் ரோகிணி சொன்ன மாதிரி பக்காவாக நடிச்சு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த வாரம் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி ரோகிணி விஜயாட்ட மாட்டிக்கலை, ஆனால் அவங்க கூடிய சீக்கிரமாகவே மாட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.